ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 2 விஷயம் பார்க்க போகிறோம். பையில ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு ஏர் ட்ராப் கொண்டு வந்திருக்கு. ஃப்ரீ ஏர் ட்ராப் கொண்டு x365.ai என்ற ஒரு ஏர் ட்ராப், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரிப்டோ ஹோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், முதலாவது விஷயம் பையில ப்ரைஸ் இன்றைக்கி சரியாக டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1 கிட்ட வர போகுது. அதாவது 0.05 என்ற வரைக்கும் டவுன் ஆகிட்டு இப்போ 1.1 நிற்கிது. அநேகமாக இன்னும் இறங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கு ரீசன் என்னென்னா, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வரக்குள்ள எல்லாரும் பயத்தில் இருந்தார்கள், எல்லாம் விற்க துவங்கிட்டாங்க. இதனால் பெரிய லெவலில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பட் இது என்னதான் டவுன் ஆகிருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் மிக அதிகம். விரைவில் இது ரிக்கவர் ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு விஷயம், ஆல் காயின் சீசன் விரைவில் ஸ்டார்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல் காயின் எல்லாமே டவுனில் இருக்குது. இது இனி ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்குது. கடைசியாக நடந்த சீசன்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வழங்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் டவுனுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் இப்போ இங்கே நிற்கிறோம். ஸோ இதில் இங்கே இருந்து இப்போ மார்க்கெட் ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்குது. விரைவில் இது ரிக்கவர் ஆகி எல்லா காயினும் ஏறும். அந்த டைமில் பை காயினோட ப்ரைஸும் மேலும் ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை விட ஃப்ரீ ஏர் ட்ராப் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின் மாதிரி. பட் இதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிப்டோவும் இருக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது, கேமிங் இருக்குது. ஸோ அகாடமி என்ற ஒரு விஷயம் எல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் ட்ராப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணோம்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். எங்களோட டெலிகிராம் குரூப்லையும் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுங்க. இது ஐ ஆம் நாட் ரோபோட்ன்றதை கொடுத்துட்டு எஸ் ஐ வாண்ட் டு மை ஃப்ரீ காயின்ன்றதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகி அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஒரு கோடு ஒன்று கேட்கும். அந்த கோடு நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு அந்த கோட் வரும். வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து உள்ளே வாங்க. உங்களுக்கு இப்படி வரும். இதில் உங்களோட இமெயில் காட்டும். இதில் உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை கொடுங்க. இதில் இந்த நாடுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமை கொடுத்து இதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து இதில் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை ஓடிபின்றதை கொடுத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு இப்படி வரும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த டெலிகிராம், ட்விட்டர், அதாவது எக்ஸ்தலம், யூடியூப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தீங்கன்றாலே அதில் க்ரீன் டிக் விழும். அதுக்கப்புறம் கிளைம் ஏர் ட்ராப் பண்ணுறதை கொடுங்க. ஸோ எல்லாம் க்ரீன் டிக் இப்போ கிளைம் ஏர் ட்ராப் பண்ணுறதை கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 500 காயின் ஃப்ரீயாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன், இது எந்தளவு உண்மைன்றது தெரியலை. ஜஸ்ட் ஒரு இமெயில் அட்ரஸை கொடுப்பீங்க. இவ்வளோ தான் நீங்கள் இதில் செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற இமெயிலை கொடுக்காம வேறு இமெயிலை இதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. என்ன ரீசன்டா, இது பொய்யாக கூட இருக்கலாம். வந்தால் லாபம். இதுதான் எங்களோட கான்செப்ட். ஓகே. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இதில் உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு ஒரு கவுண்ட் டவுன் போது இந்த ஏர் ட்ராப் 21 நாளும் 17 மணி நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் இது கிடைக்கும். 500 காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கீழே லிங்கில் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் ஜாயின் பண்ணாங்கன்னா 700 கிடைக்கும். அவங்களுக்குள்ள ஜாயின் பண்ணுற யாரும் இருந்தாங்கன்னா 650. அவங்களோட லிங்குக்குள்ள யாரும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு 600. இப்படி 10 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இந்த காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இது எந்தளவு உண்மைன்றது எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்றைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்தபடியால் தான் இது சம்மந்தமாக போடுறேன். இது பொய்யாக கூட இருக்கலாம். அப்படி பொய்யண்டா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பாப்போம், வந்துச்சுன்னா லாபம். ஸோ இந்தியான் அப்டேட் இவ்வளோ தான். அடுத்த பையை பற்றி இன்னொரு விஷயம். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் இதில் சொல்லிடுறேன். இதில் சைட்டில் நீங்கள் இந்த டொட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட் ப்ரோசேல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. எக்காரணம் கொண்டும் யாரும் இதில் பேமெண்ட் செஞ்சு இந்த டோக்கனோ கோயினையோ வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களோட ரிஸ்க். நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களோட ஐடியாஸை எடுத்துக்கொண்டு ஃபைனலைஸாக செய்யுங்க. ஆனால் யாருமே இதில் ₹1 இன்வெஸ்ட் கூட பண்ண வேணாம். ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டில் உங்களுக்கு வேறு விஷயங்களும் காட்டும். அதாவது உங்களோட டீம் மெம்பர்ஸ், லீடர்ஸ், போர்ட், ஏர் ட்ராப், அடுத்த கேமிங், இப்படியெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஃபாரெக்ஸும் இதில் போட்டிருக்காங்க.
ஃபொரெக்ஸ் இது வேலை செய்யுமன்றது ஃப்யூச்சரில் தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபொரெக்ஸ்னா கிரிப்டோ ட்ரேடிங் மாதிரி ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் என்று சொல்லுவாங்க. ஸோ அது ஃபொரெக்ஸ் அதை எக்ஸ்சேஞ்சு என்ன சொல்கிறது, யூஎஸ்டிடி, நாங்கள் இங்கே கிரிப்டோ கரன்சி மாதிரி அங்கே யூஎஸ் டாலர் அதுகளை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு செய்ய ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ண்டு. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களும் இதில் வர வேண்டிய பார்க்கலாம். அடுத்த பைக்கு வருவோம். பையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த பை ப்ரௌசரில் புதுசாக இந்த டொமைன்ன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த டொமைனை வந்து இதில் பார்த்து பிட் பண்ணிக்கொள்ளலாம். 6ஆம் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த பிட் பண்ணுற ஆப்ஷன் போகுது. ஸோ சில டொமைன்ட ப்ரைஸ் வந்து 30,000 பை வரைக்கும் போயிருக்கு. alibaba.comன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மைக்ரேஷன் முடிஞ்சாக்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே போய் செக் பண்ணலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து அப்படி போயிருக்குது. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் 6ஆம் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த பிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் புது விஷயங்கள் இருக்குது. அடுத்து இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சம்மந்தமான அப்டேட்டுகள் விரைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 5 ஃபியூச்சர் வந்து நல்ல நிலைக்கு போகிறதுக்கு இந்த இதுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சம்மந்தமான டீட்டெயிலும் விரைவில் சொல்கிறேன். மற்றது ஒரு பேட் நியூஸ் உண்டு பையை பொறுத்த வரைக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடக்குள்ள பை வந்து 11வது இடத்துல இருந்தது, இதேக்கிட்ட இருந்தது. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15வது இடத்துக்கு போயிருக்கு. பை காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து டாப் 15க்கு பின்னால் 11லேருந்து 15 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு மார்க்கெட் வந்து அந்தளவு டவுன் ஆனபடியால் தான் இது இந்த நிலைமை நடந்திருக்கு. பார்க்கலாம் இது எப்படி விரைவில் வந்து ரிக்கவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்லையும் 1.44 இருக்குது. கடைசி 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 14% பை வந்து டவுன் ஆகிருக்கு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பி மைனிங்கை வந்து தொடர்ந்து கண்டினியூ செய்யுங்க. ஏனெண்டா பை மாதிரியே இதுவும் நல்ல இன்கம் உங்களை ஃப்யூச்சரில் தரலாம். அடுத்தது டெலிகிராம் பொட் ஒன்றோட லிங்க் ஒன்று டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்காக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர்ட்ராப் தான், ஒரு டெலிகிராம் பொட்டை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா crypto.comோட கொலாபரேட் பண்ணி செய்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு கீழே தானே செய்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் இல்லை. பட் அவங்களோட லோகோ வந்து இதில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள்.